வருஷம் நண்பர் வந்திருக்கேன். கடவுள் வந்து மடக்கிட்டான். அடிக்கக்கூடிய சக்தி இது கிட்ட மட்டும்தான் இருக்கு. நைட்டு 2 மணிக்கு வந்தோம், 12 மணிக்கு தான் கரையை போறோம். ஹாய் நண்பர்களே, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் மகிழ்ச்சி தான், எங்களுக்கு சந்தோஷம். இந்த வீடியோ திரும்பி ரொம்ப நாள் கழிச்சு மீன நண்பர் வந்திருக்கேன்ல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன தாமதம் ஆகிட்டு நான் தொடர்ந்து இனி வீடியோ போடுவோம். நண்பர் பார்த்திவன் இந்த வீடியோ பார்க்கணுன்னா பார்த்திவன் பீஸ் கட்டிங் அடிச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு தெரியும் கடலுக்குள்ளே என்ன நடக்குது. மக்களை ஒவ்வொரு செயலும் வித்தியாசமாக இருக்கும். கடலில் உள்ள மீன்கள் எப்படி நாங்கள் பிடிக்கிறோம், இந்த வலைகளை எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம், எப்படி செய்கிறோன்னு உங்களுக்கு தொடர்ந்து போடுவோம். தொடர்ந்து இனி திருப்பி பாருங்கள், இந்த வீடியோ திரும்பி உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். அற்புதமான மீன்கள், அற்புதமான செயல்கள், இதெல்லாம் பார்க்க கண்ணுக்கு எங்களுக்கே டெய்லி நாங்கள் மீன் பிடிக்க போனால் கூட வித்தியாசமாக மகிழ்ச்சியாக இருக்கு. நீங்கள் இந்த சேனலை பார்க்கும்போது அந்த நண்பருடைய வீடியோ பார்க்கும்போது பார்த்திவன் பீஸ் கட்டிங் அடிக்கணும். அடித்தா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். பார்க்கும்போது கடலுக்குள்ள என்ன செய்தி நடக்குது, என்ன சம்பவம் நடக்குது டைரெக்டாக பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து வீடியோ போடுவோம். நான் இப்போ தான் உள்ளே போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஐயா பேசுங்க நண்பரே. போட போறோம், சத்தமா பேசுங்க. நல்ல தொழில் வரக்காக நல்ல ஜெபம் பண்ணிருக்கு. எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறீங்க. காலையில் அற்புதமான ஒரு வீடியோ போடுறோம். நாங்கள் இலக்குக்குள்ள உள்ள போயாலாம் போடுறோம். ரைட்டு, இறக்கிட்டோம். வா வா வா. மீண்டும் ரொம்ப நாள் கழித்து நண்பர் எங்களோடு உள்ள பயணிக்கிறார். அங்கு கூட நீ யாரும் உட்காந்து படம் எடுத்துதான் இருக்கியா? மக்களே, கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கடலா இதுன்னு ஆச்சரியமா இருக்கும். யூரின் பாஸ்
மக்களே வணக்கம். ரொம்ப நாளுக்கு பிறகு வீடியோ போடுறோம். இன்னைக்கு தொழிலுக்கு வந்திருக்கான். மக்களே பாருங்க, வீடியோ பாருங்க. என்னென்ன மீன் வருமோ எல்லா மீன் போடுவோம். மீன் வந்து தரமாக தருவான், எல்லா மீன் தரமாக தருவான். ஆனால் எல்லா மீனுக்கு நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணுங்க, உடனே வாங்குங்க. பாருங்க, ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்கான். பாருங்க மக்களே வணக்கம். பார்த்துக்கிருங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். என்ன நாங்கள் கொண்டாடுறதுக்கு பணம் இல்லை, இன்னைக்கு கடைக்கு வச்சா கொண்டாடணும். அதனால வாங்கணும். எங்களுக்கு வயல போனால் நிம்மதி கிடையாது. பொண்டாட்டி மாதிரி இடிக்க விடாண்டுருக்காளுவே. வெடி வாங்கணும், கேக்கு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எங்களை பாடாப்படுத்துறாளுவே. அதனால கடலில் வந்து நிற்கும். அதனால மக்களே இந்த வீடியோ என் பொண்டாட்டி மரங்களுக்கு போகணும். அவ்வளோ பார்த்து காசு கூட இது. சரி மக்களே, நல்லா கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடுங்க. என்ன சரி, வலை நல்லா மாட்டிக்கிச்சு. கடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதி, அவ்வளோ அமைதியாக பார்க்கவே அழகா இருக்கு. படம் போடுற மீன் ஆயிட்டு எப்போ ஆடுவோம் படம் போடுற மீன் தான். அவன் தான் கேட்குறான். மக்களே இந்த மீன் வந்து ஒரு மோசமான மீன். பட்டுச்சுன்னு வச்சிருக்கீங்களேன், இந்த மீன் குத்துச்சுன்னா பயங்கர கடுப்பா இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா தாங்க முடியாத வலிக்கும். அப்படியே சுள்ளு சுள்ளுன்னு வரும் இந்த மீன் வந்து. நான் இப்போ எடுக்கிறேன், கவனமா எடுக்கணும். நான் எடுத்து காமிக்கிறேன். கையில பற்றக்கூடாது, டேஞ்சரான பொருள். அவன் காலை நோண்டிக்க சாப்பாடுனுக்கு, சரியா? இந்த முள்ளு எத்தனை முள்ளுக்கு அத்தனை முள்ளுக்கப்போ கடுக்கு அதிகமா இருக்கும். நான் எடுத்து பிடிச்சிட்டேன். இது பிடிச்சனால ஒன்றும் செய்யாது. இதை பிடி சரியா பிடிச்சிக்கணும். இது கையில பட்டுச்சுன்னா என் கை அடுப்பு தாங்க முடியாது. 2 நாள் வலி இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகும்போது சரி வராது. சரியா பார்த்தீங்களா மக்களே? நான் இப்போ தண்ணியில் விட போறேன். இது அப்படியே தண்ணியில் விட்டுருவோம், சரியா? நான் விட போறேன். இந்த சங்கில் வந்து நத்தை இருக்குது இப்போது. ஆனால் இது வந்து செத்துருச்சுன்னா இதில் வந்து ஒரு நண்டு மாதிரி ஒரு பூச்சி வந்து தங்கிரும். அது என்ன வகை? எறாவா இல்லைன்னா நண்டா? அது இதுக்குள்ளே ஒரு பூச்சி வந்து உட்காரும் இல்லையா? நண்டு தான், நண்டு வகை. எவ்வளோ அழகா இருக்கு. ஸ்டார். இது நிஜமான ஸ்டார், அது டூப்ளிகேட் ஸ்டார். இதான் ஒரிஜினல் ஸ்டார். காசே இல்லாமல் ஃப்ரீயாக தான் இதில் வந்து வேணுமோ ஃப்ரீயாக வந்துடுவோம். இந்த ஸ்டார் வேணா வர சொல்லு. இதில் தான் இதோட வாய் நூல் மாதிரி வெளியே வந்து சாப்பிட்டு போகும். மாமிசத்து கறியவே சாப்பிட்ருவாங்க. பொடி
ஒரு பிரச்சனைனா வலையிலேருந்து எடுத்தா அவ்வளோதான், அது சாவர கண்டிஷனில் வரும். நம்ம திரும்பி கடலுக்குள்ளே விட்டாலும் செத்துரும். இது ரைட்டு கலர் முள்ளு பாறையில் ஒரு வகை கட்டா பாறைன்ட்டு சுட்டா மணக்கும்னு சொல்லுவாங்க. இதை விலை போவாது, ஆனால் நிறையா வரும். இந்த முள்ளி பேத்தா கோடி தான் போகும். கோழிக்கா? கோழி கோழி கலசலுக்கு ஏதோ கடிச்சிருக்கான். ஆமாம், கடிச்சனால கறிக்கு சுறாவா? சீலா பாருங்க, கருப்புள்ளி கருப்புள்ளி ஒரு நம்ம வலையில் மாட்டிருக்கும் போது நல்லா மீன் சுறா வந்து கடிச்சிருக்கு. சுறாவும் சேர்ந்து மாட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எக்காரத்தை போட்டு பின்பக்கம் திருப்பிடாத கேமராவை. கருப்புள்ளி உள்ள வந்து உயிரோட இருக்கனால அதோட துடிப்பு அப்படி தெரியும் கையில். மேலே நட்ட மாதிரி இருக்கும், ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா கொல கொல கொலன்னு வந்து ஏறாமல் இருக்கு. கடலை இது கூட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. எதுவுமே நிற்காது, பார்த்தோன்னே ஓடிடும். கடிக்காது பைத்தியம். கடிச்சிருச்சு. ரெண்டாவது வலை இழுக்கிறோம். இதில் பாடு நல்லா இருக்கணும். முதல் வலையில் சுத்தமாக பாடு இல்லை. அந்த மீனை நாங்களே சுட்டு சாப்பிட போகிறோம். மீனை தட்டுடுது, மீனை தட்டுடா. ஒரு நாள் இங்கே வந்து உக்காந்ததில்லை. இல்லை, காற்று இல்லாத நாள் தான் வந்து உட்கார முடியும். பார்த்துக்கலாம். முடிச்சிருவோமா இல்லை முடிக்க முடியாது? ஏதோ மாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் வலையில. ஏதோ மாட்டிட்டு இருக்கு, வலையில கிடக்கு.
ஆமாம், வலையில தான் மாட்டியிருக்கு. இல்லை வேற யார் வலையிலயும் மாட்டியிருக்கு. எடுத்து விட்டுலாமா? நம்மளால இந்த பக்கம் இருக்கு. ஆமா, அந்த பக்கம் இருக்கு. காத்தே இல்ல சண்டை போடுற பயப்படுறிய. நீ ஒரு முதலாளியாடி பேசுற. வெளியே வரானுங்கல்ல. வெளியே வரானா வரட்டும், வரட்டும். எவ்வளோ நேரம் உள்ள இருப்பான், வரட்டும். பார்த்துருவோம் அவனை நம்மளும் அஞ்சலி. மக்களே பாருங்க, இவ்வளோ வலை வாங்கி இப்போ தான் ஒரு 3 கனவா வந்திருக்குது. எங்களுக்கு இது வந்தாதான் காசு, அல்லாட்டி போஸு. பாருங்க மக்களே, பார்த்திவனும் கனவா எடுக்க மாட்டேங்கிறான். பார்த்திவன் கனவா எடுத்தா நல்ல ரேட்டு போகும் எங்களுக்கு. அவன் வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் மீன் தான் எடுக்கிறான். எங்கள் மக்கள் கனவா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதுதான் எக்ஸ்போர்ட்டு. எக்ஸ்போர்ட்டா? என்னப்பா நீ கேட்டா சொல்லிடுறேன். எங்கள் மக்கள் கனவா சாப்பிட மாட்டாங்க, எங்கள் மக்களுக்கு கனவா பிடிக்காது. நான் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நான் பாருங்க, நான் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. என்னவா கொண்டா இப்படி கொண்டா. நான் பாருங்க, இன்னைக்கு கடலுக்கு வந்து கனவாவை மடக்கிட்டான், தண்ணியில் உளுந்து பிடிச்சிட்டான் கனவாவை. மக்களே நான் பாருங்க, ஒரு சாதனை படைச்சிருக்கேன் இன்னைக்கு. கடலுக்கு இறங்கி கடல் ராசா இவன் வந்து, கடல் ராசா, கடலுக்கே ராஜா இவன் வந்து. பாருங்க, யார் தண்ணியில் உளுந்து பிடிக்க முடியாது. நான் வந்துட்டான், என்ன பார்த்திவ மீன் வந்துட்டான். கண்ணாடி பாரு, கண்ணாடி பாரு, நான் வந்துருக்கீங்க பாரு. நீ கனவா பஸ் காட்டுற, நீ தானே மாஸ்டரு. பாருங்க, கனவாவுக்கு தலையே அவன் தான். உயிரோட நிற்கா பாருங்க, பாருங்க ரெக்கையில ஆடுது பாருங்கண்ணா. இந்த பாருங்க மக்களே, பாருங்க இந்த பாருங்க காலில் ஆடுதானே பாருங்க. இந்த பாருங்க, இந்த பாருங்க தண்ணியில் உளுந்து பிடிச்சிருக்கான். அது வலையை விட்டு போனதை தண்ணியில் ஒரே பாய்ச்சல். பாருங்க மாஸ்டர் அவன். தண்ணியில் விழுந்த வீடியோ, தண்ணி விழுந்த வீடியோ பிந்தி போடுவாங்க வந்து. சார் நினைவே இல்லை. பாருங்க மக்களே. சரி, அடுத்தது பாறை. பாறைக்கு மாஸ்டர்னா களி, இதுதான் கழிக்கணும். என்னப்பா வீடியோ தெரியாண்டுக்கிறான் அவன் தான். பாறைக்கு இப்போதான் பார்த்திவன் பாறையை கழிக்கிறான். நான் எடுத்து போ, எடுத்து கொண்டு போ, கொண்டு போ ஓ. பாடு கழிச்சிட்டு இரு. பாருங்க, ஒரு வியாபாரி பாருங்க கலையிலிருந்து கழிச்சு உங்களுக்கு கொண்டு வரான். ஒரு ஐஸு கீஸு ஒன்று போடாமல் கொள்ளாமல் கொண்டு வரான். பாருங்க மக்களே, இவங்கெல்லாம் தொல்லை பிடிச்சாளுக்கு அதுரா. இவங்கெல்லாம் நம்பாது மக்களே. பாருங்க மக்களே, பாருங்க பாறையை கழிக்கிறான், வெலை மீனை கழிக்கிறான், எல்லா மீனையும் கழிக்கிறான். பாருங்க அவன் வராண்டுக்கு பாரு. இல்லை பாறை வெளியெடுக்க முடியல, ஒரு வியாபாரி வந்துருங்க. வியாபாரி நான் மக்களே பாருங்க, எத்தனை பேருக்கு முதலாளி, அவ்வளோ பேரை பேசுகிறான். அதில் இப்போ நாங்கள் அவனை பேச வேண்டியிருக்கு. என்னப்பா நீ என்ன பாரு பிடிச்சாம போறீங்க. சாக்போட் சாக்போட் விட்டுறாத நண்பா, விட்டுறாத நண்பா, விட்டுறாத விட்டுறாத விட்டுறாத. சாக்போட் உனிய நீ தீத்துருவான், உனிய இன்னைக்கு உனிய தீத்துருவான். விடாத, அவன்தான் 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 விடாத. என்ன விடு, அவன் நண்பன் வந்திருக்கான் மக்களே, அவன் நண்பன் வந்துட்டான். நான் பாருங்க, பாருங்க பாருங்க ஆக்டோபஸ் 5 கிலோ வரும். நான் பாருங்க
கை கடிச்சு கை அடிச்சிருமே பல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டும், கொஞ்ச நேரம். ஆமா ஆமா சார் இதுவும் தண்ணியில விழுந்தா பிடிச்சிருக்கான். தலைவர் இன்னைக்கு சாகசம். அந்த தலைவர் கிடையாது, இந்த தலைவர் தான். சாகசம் தான் வந்து இன்னைக்கு என்ன முடிவுல வந்திருக்கான்னு தெரியல. அவன் வீட்டம்மா என்ன சொல்லி விட்டான்னு தெரியல. ஒரே சாகசம் தான் பண்றான் இன்னைக்கு. பாருங்க புரியுது என்ன பொண்டாட்டி வேணு பத்தி பாரு, புருஷனை பாரு, என்ன பாரு, ஒரு யானையோட மோதுறான் பாரு. சும்மா நீங்க பாரு பாருங்க, பாறையோட விளையாடுறாங்க பாருங்க. பாறை கனவோட விளையாடுறான். அக்டோபஸ் இந்த பாருங்க, கனவரி சைஸ பாருங்க, பாருங்க கனவா பாருங்க, பாருங்க இன்னும் சாதனம் எடுத்திருக்கான். தண்ணியில விழுந்து மடக்கி கொண்டு வந்துருக்கான். அழகாரிக்கு பாருங்க, அது அந்த அளவுக்கு பாருங்க. கண் இங்க இருக்கு, கண் இங்க இருக்கு. கை அழகா சுருட்டிக்குவான். கை முதல்ல மாதிரி சுருட்டினா இவன் ஒரு விரல எப்படி சுருட்டிருக்கான். இன்னைக்கு ஏறாதான் அவன். நான் ஏறல, எனக்கு ஏற. வீட்டம்மாலாம் பாருமா பாரு, ஒரு புலி கூட மோதுறான். வீட்டம்மா காட்டுவான் இல்லையா, இதுல கட் பண்ணிடுவான். நமக்கு தெரியாதா, உங்களுக்கு கட்சாலும் தெரியும் உங்களுக்கு. எத்தனை கிலோ வரும்? 4 கிலோ வரும். 2000 ஆயிடுச்சு ஒரு பொருள். 2000 ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு தான் எடுத்தேன். சாப்பாடு இது அடிச்சிருவோம். அடிப்பியா? அடி. நான் அடிக்கல, நான் அடிக்கல. பிடிக்காது அடிக்கிறது. கம்பனுங்க அருவியா 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 இதான் பல்லு. இதுதான் பல்லு கடிச்சுன்னா எடுத்துடும். காதிய ஏர்வியா 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 வாமா 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 வாமா. இப்போ எதுக்கு அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது அடிச்சு போட்டா மட்டும்தான் அது போட்ல இருக்கும். இல்லைன்னா எப்படியாவது தப்பிச்சு திரும்பி தண்ணிக்கு போயிடும். நம்ம எப்படி வச்சாலும், அது எப்படி மூடி வச்சாலும் தப்பிச்சு போயிடுவோம். அது நம்ம இப்படி வச்சா மட்டும்தான் பாருங்க, இப்படியே வெளியே வருது. அது வெளியே வந்து ஓடிடும். அது நல்லா அடிச்சு பண்ணா மட்டும்தான் நம்ம கையில இருக்கும். ஒரு கனவா 2000 ரூபா. அது மட்டும்தான் இன்னைக்கு 4 வலை இழுத்துருக்கு. 4 வலையில இப்பதான் பாடு 4 கனவா வந்திருக்கு. இப்போ எடுக்கிறது கஷ்டம். நல்லா கீழே பிடிச்சிருச்சு. நான்லாம் இழுக்கவே முடியாது, பத்துவங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான். உங்க பாணி உள்ள அடி அடிச்சு அருவியா இல்ல வரணும். ஓடுவியா 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 எங்கெல்லாம் இருக்க வாழிய வாழிய. ரைட், கதை முடிஞ்சு இருக்கான். மீனை போய் பிடிச்சிருக்கானா மீன்? என்னப்பா என்ன 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 ஏய் என்ன உனக்கு என்ன என்னப்பா அடி போடுறீங்க, அடி போட்டு என்ன அடி போடுறது? ஆட வெளியா நீ கடவுக்குறா சம்பங்க உங்ககிட்ட தான் இருக்கு மீன். என்ன பண்ண அடப்பா லேசா இவர போட்டு எடுத்து அடப்பா அப்படியா அப்படியா யானைய யானை அடக்குறியா வாட்ச வச்சு ஓடுது.
1/2 டன் பவர் பிடிக்கிற அளவுக்கு பவர் இருக்கு. ஆமாம், தூக்கிடுவான், கண்டிப்பாக தூக்கிடுவான். அவ்வளோ பால் பிடிச்சி 1/2 டன் அவ்வளோ பவர். அடிக்கலன்னா கண்டிப்பாக ஓடிடுவான். கனவு வெளியே கிடக்குது. கனவா வெளியே கிடக்கு, அடிச்சோம் அது வெளியே வந்துருக்கு. போட்டியா பத்தி ஆக்கெல்லாம் சாகசம் பண்றான்னு சொல்லி போடுறியா? ஏக்கனோட விளையாட தஞ்சுது அவருக்கு. ஏக்கனவும் நான் ஒண்ணு அது தின்னு பார்த்தா மண்ணுன்னு சொல்லு. தின்னு பார்த்தா மண்ணா? அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்காது. அப்படியா? அப்பா நீ ப்ரோட்டீன் சொல்ற, நீ எடுக்க மாட்டேங்கிறப்போ எடுக்கிற வேலைக்கு இல்லையே, கையிலேயே முடியல பிடிச்சிருச்சான். ஆமாம். அப்பா நண்பர் இறங்க போகிறார். நல்லா பார்த்துருக்க, சாகசம் பண்ண போகிறார். இப்போ அடிக்கிறார் பாருங்க. நடுக்கடலில் நீந்து கொண்டு இருக்கிறார். இவருடைய பீஸ் கட்டிங். இவர் வந்து ஓசூரில் வியாபாரம் பண்ணுற வியாபாரி, ஒரு மீன் வியாபாரி. கடலில் ஆழ்கடலில் மூழ்கி பார்க்குறாப்புல. இறங்கி பாருங்க, நல்லா பாருங்க நண்பர்களே. அவங்க மூழ்கி நான் மீன் பிடிப்பேன் அப்படிங்கிற ஆர்வத்தை பாருங்க. இவருடைய மீன் தரத்துலையும் எல்லாத்துலேயுமே உயர்வாக இருக்கும். நம்பி வாங்கலாம் தைரியமாக. ப்ரோட்டீன் மீன் பிடிக்கவங்கிட்ட இவங்ககிட்ட வாங்குற மீனை நீங்கள் நம்பி தைரியம் வாங்கலாம். தயவுசெய்து மக்களே, அருமையான மீன் வாங்கி வியாபாரம் பண்ணுறாப்புல. டைரெக்டாக கடலில் எந்த கெமிக்கலும் இல்லாத பொருளை சாப்பிட உணவாக வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு அற்புதம். ஆனால் ஏறுறாங்க, அந்த படகுல ஏற முடியாது, கீழே விழுந்தா. ஆனால் நண்பர் ஏறிட்டார். நாங்கள் யாருமே ஏற முடியாது விழுந்தா. ஆனால் நண்பர் ஏறிட்டார் பாருங்க. உண்மையாகவே அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படியே நாங்கள் சொல்லணும். ஏன்னா அவர் தொடர்ந்து பாருங்கள், வீடியோ போடுறோம். நண்பர்கள் 4 பேர் என்ன இருக்காங்க, வாங்குறாங்க, வலையை வாங்குறாங்க. பாருங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக. நம்மனா இதான் வளர்ந்தாள். இவங்க வளர்ந்தாடு. மீன் சாப்பிட மாட்டார், சுட்டு சாப்பிட மாட்டார். ஆனால் மற்ற நண்பர்கள்லாம் மீனை கண்டா சண்டை போடுற ஆட்கள் மீனை சுட்டு சாப்பிட்றதில்ல. நல்லா பாருங்க, எங்கள் வலையில் மீன் அதிகம் வரல இன்னைக்கு. மக்களே, பாடு ஸ்லோவாக இருக்கு. எங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணால் மீன் வரும். கடலில் மீன் பாடுகள் வரணும். கிறிஸ்மஸ்லாம் இருக்கு, நிறைய செலவுலாம் இருக்கு. பிள்ளைகளுக்கு மத்தாப்பெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு ஏதாடி ஒரு ஆள் பார்சல் வாங்கி அனுப்பிவிட்டு இருந்தானே. மறுபடியும் பாருங்க நண்பர், மறுபடியும் பாயிராப்புல. இவரு தால் மீன் மாதிரி பாஞ்சு பாஞ்சு காமிக்கிறாப்புல. இதை பாருங்க, உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் பாயிறாங்க. நான் கடல் அமைதியாக இருக்கிறனால பாயிறாப்புல. கடல் கோவம் கொண்டா பாயிட்டான் நண்பர். பாருங்க மக்களே, உண்மையாகவே ஒரு மன துணிவு வேணும் கடலில் பாயிரஞ்சோன்னா. ஏன்னா பலவிதமான மீன் வர்ற இடம், பாம்புகள்லாம் வர்ற இடம், அதாவது விஷ ஊட்ட பாம்புகள்லாம் வர்ற இடம். ஆனால் நண்பர் அது மத்தியில் எந்த பயம் இல்லாமல் உற்சாகமாக கடலை ஸ்விம்மிங் கூட நினச்சி பயன்படுத்துகிறாரு. ஆனால் எல்லா வித விஷமான பொருட்களும் கடலில் உண்டு. அவருக்கு விஷம் ஒன்றும் செய்யாது. என்ன சொல்லுது? இந்த நாள் ஏறிடுவோம். எல்லா இடத்துலையும் ஏறி பழக்கனால இந்த நாள் ஏறிடுவோம். கடல் அமைதியாக இருக்கிறது அபூர்வம் நினைக்கிறேன் நான். ஏன்னா இவ்வளோ அமைதியாக இருக்காது இன்னைக்கு.
6 மாதமாக வர்றதில் இவ்வளோ அமைதியாக வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். குளம் மாதிரி அலையே இல்லை. கோல் கிளாத்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ப்ளூ கலரில் மீனை சுட்டு சாப்பிடும். மீனை பிடிக்க கொழுவப்பாறை எடுக்க முடியாது. ஹாய் மக்களே, பாருங்க உயிரோட இருக்காம எல்லாம் உள்ள விட போறோம். ஆமா, கடல்ல இருக்கிறது பெரிய நன்மை என்னன்னா, கடல்ல அழிக்க முடியாத ஒன்று இது அழிக்கும். என்னன்னா ஜெல்லி ஃபிஷ் நம்ம அழிக்கவே முடியாது, இது ஒன்று தான் அதை அழிக்கக்கூடிய சக்தி. நம்ம கையில் என்ன பண்ணாலும் அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை வந்து அழிக்க முடியாது. ஜெல்லி ஃபிஷ்ஷை அழிக்கக்கூடிய சக்தி இதுகிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால ஆமையை உயிரோட விட போகிறோம். பார்த்துருங்க மக்களே பார்த்துருங்க. தொழிலை முடிச்சுட்டோம். மணி பேத்தனை 12 மணி ஆயிட்டு. நைட்டு 2 மணிக்கு வந்தோம். 12 மணிக்கு தான் கரையை போகிறோம். பாடு இன்னைக்கு கொஞ்சம் மோசம்தான். சரி, இருந்தாலும் சரி, ஆண்டை தந்தது எல்லாம் நன்மைக்கு தான். சரி ஓகே, உங்களுக்கு என்னென்ன கிளி மீன், பாறை, நெடுவா, வெலை மீன் எல்லா மீனும் கொண்டு வருவான். கனவா, உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ உடனே ஆர்டர் பண்ணுங்க. இப்பவுமே புக்கிங்கில் போட்டுருக்கு. உடனே நேரடி நண்பர்களே, தொழில் முடிச்சிட்டோம். நன்றி. மீண்டும் இந்த வீடியோ போடுவோம், பாருங்கள். பார்த்திபன் பீஸ் கட்டிங் அப்படின்னு போட்டு அடிச்சா அவங்க சேனல் நீங்க தொழில் பார்க்கலாம். அவங்க உழைப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அழகா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு கடலுக்கு நடந்த சம்பவம் அனைத்தையும் போட்டுட்டோம். மீண்டும் உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க நண்பர்களே. ஹாய், நன்றி. என்னென்ன மீன் சுட்டு தின்னோம், எல்லா மீன் சுட்டு அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அதே பார்த்து போடுவோம். இப்போ அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அங்கேயும் வாங்க முடியாது. சங்கடமா சேர இழுக்குதா, சேர வாங்கல. நண்பர்களே, வெள்ளனே மதனம் சாப்பிட்டோம், இந்த கட்டா மீன் சாப்பிட்டோம், நெடுவா மீன் சாப்பிட்டோம். இப்போ அடுத்தாப்புல சாப்பிட்றது கிளாத்தி மீன் சொல்லுவாங்க. மக்களே பாருங்க, நெய்யாக தான் இருக்குது இந்த மீன். அதாவது மீன் ரேட்டு கம்மியாக போகும். இந்த தொலி உரிச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பொரிச்சு சாப்பிடணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? என்ன அருமையா இருக்கு. மீனை சாப்பிட்டா உடன் ஊட்டச்சத்து ஏறணுமா தான் இருக்குது. ஏற்கனவே டன் மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே சதம் அடிச்சா இருக்கும். இந்த வெயிட் கம்மியா இருக்கீங்களா? எங்களுக்கு நேரடி தொடர்பு கொடுங்க. நாங்கள் சுட்டு சாப்பிட்டு சொல்ற மீன் சாப்பிடுங்க. வெயிட் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போடும் உங்களுக்கு. நீங்கள் மாற்றி வந்த இந்த மீன் வாங்கி வீட்டில் சுட்டு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன டேஸ்ட்டு இந்த மீன். எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல், அதாவது இது
ஒரிஜினல் குவாலிட்டி. இயற்கையாய் படைச்ச மீன் இது. அக்கறை இது ஆற்றுல உள்ள மீன் கிடையாது, செயற்கை கிடையாது, குளத்துல உள்ள கிடையாது, கடல் வந்து பெருசு. இங்கே கழிப்பிடம் இல்லை, எல்லாம் ஒரிஜினல் ஐட்டம். இன்னைக்கு கரையை வந்தா நண்பன் ஒரு வண்டியை ஒத்த கையில தூக்கிடுவான். அந்த பலன் போட்டின்னு செத்து பாருங்க, நல்லா சாப்பிட்றான். அவன் பொண்டாடி கையில சாப்பிடலாம் இல்லையோ, சாப்பிட்றான். என்னப்பா நீங்க உங்களுக்கு மீன் சுட்டு சாப்பிடுன்னா நீங்க வாங்க, பார்த்தியோட சந்திங்க, உங்களை கூட்டு போறோம், உள்ள போறோம், சுட்டு காமிக்கிறோம். இதே மாதிரி உங்களுக்கு டேஸ்டா பண்ணி தரோம். போயிட்டு உள்ள போயிட்டு வரதுக்கு 5000 ரூபா. அதை மட்டும் செஞ்சு இன்னும்